இரக்கத்திற்காக, அவருடைய தயவுக்காக ஜெபியுங்கள். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் பிரிவாருக்காக ஆஸ்க் காட் ஃபார் டிவைன் ஹெல்ப். அது மட்டுமல்ல, உங்களுடைய சிந்தைகளை அன்பாவுடைய தேவனோடு கூட இணைத்துக் கொள்ளுங்கள். 19-14 நீதிமொழிகள்ல எப்பொழுதுமே அன்பாவுடைய உடைய வார்த்தை, உங்களுடைய சிந்தை, ஒரு தியானம், it should be aligned with God. தேவனோடு கூட ஒன்றித்திருக்கட்டும். வார்த்தையை தியானியுங்கள், வார்த்தையோடு கூட இசைந்திருங்கள், வார்த்தையை தியானம் பண்ணுங்கள். அன்பாவுடைய அப்படி செய்யும் போது ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் தயவும், அந்த 51ஆம் சங்கீதத்துல தயவு சொல்லுங்க, தேவனே உடைய கிருபைப்படி இறங்கும், உடைய மிகுந்த இறக்குங்கபடி இறக்கு, என் மீது நீங்க என்னை சுத்திகரியும், என்னை முற்றிலும் கழுவும், என்னை சுத்திகரியும். ஆரம்பத்தில் சொன்னேன், pray for God's guidance, pray for God's mercy. தேவ இரக்கத்துக்காக, தேவ தயவுக்காக, தேவனுடைய அன்பர்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிங்க. தேவனே இந்த வார்த்தையுடைய கிருபைப்படி இறங்கும். தவறு செய்திருக்கலாம், பட் get the mercy of God. தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய சித்தத்தை விரும்புங்கள். அடுத்து meditate God's word. தேவனுடைய வார்த்தையை எப்போதும் தியானம் பண்ணுங்க, எப்போதும் தியானம் பண்ணுங்க. அதை போன்றது என் இதயத்தின் தியானம். meditate God's word. pray for God's mercy. இரக்கத்துக்காக அன்பான தேவ பிள்ளையை 3 காரணம் நம்புகிறேன். நாவை அடக்குங்கள். செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் செல்ஃப் அனாலிசிஸ். சுய பரிசோதனை, சுய கட்டுப்பாடு. உங்களையே ஆராய்ந்து பாருங்கள். இதுதான் பிரசங்க புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13-14. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். அன்பார்களே, எல்லாருமே இந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். Sin is secret but it's not private. திரும்ப சொல்லுகிறேன், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அன்பாலே, ரெஸ்பெக்ட் காட் ஜட்ஜ்மெண்ட், கொண்டு வருவார், நியாயத்திலே கொண்டு வருவார். எனவே ஒரே வாசல மடக்கிறேன். திரும்ப சங்கீதம் 10ஆம் அதிகாரத்தை வாசிக்க விரும்புகிறேன். தேவன் மறந்தார், அவர் அதாவது ஒரு காலம் அதை காண மாட்டார். இப்படி சொல்லாதீங்க. தேவன் மறப்பதில்லை, ஒரு காலம் காண மாட்டார் இல்லை. 13ஆம் வசனம், தேவனை அசட்டை பண்ணி